ராஜலக்ஷ்மி அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் வெள்ளிகளாக இருந்த பொழுது கண்டிப்பாக ஆஹா கல்யாணம் சீரியலில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் அப்போ நடந்துட்டு தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் மகாவை அழ வச்சு கதற வைக்கிறது, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கையை கூட வந்து பழி வாங்கணும், அதை தங்கை கூட சந்தோஷமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம தான் முக்கியம்னு சுயநலமாக இருந்த ஐஸ்வர்யா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மனம் திருந்தினதுக்கு பிறகு இப்போது மகாவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியே இருந்தும் ராஜலக்ஷ்மி ஐஸ்வர்யா கேரக்டர்ஸ் மேலே நிறைய ஃபேன்ஸும் ஆகிட்டாங்க. ஆனால் அதனால தான் இப்போ புதுசாக வந்து வில்லிகளாக வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கிறது தான் அனாமிகாவை புது வில்லி ஆகினாலும் அனாமிகாவை வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய வில்லியாக ஏற்றுக்காமல் அவங்கள ஒரு காமெடி பீஸாகவே தான் ட்ரீட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. சித்ராதேவி கூட வந்து இந்த வஞ்சம் வச்சுக்கிட்டு சூட்சமமாக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அனாமிகா எப்போ பார்த்தாலும் வெத்து பேச்சுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு வந்து கடைசியில் வந்து சித்ராதேவியோட பழிகளையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேணும்னே சித்ராதேவி ஏற்றி விட்டு அழகி போயிட்டு வந்து அம்மா அப்படின்னு வந்து அனாமிகாவை கூப்பிட, யாருடி அம்மா அப்படின்னு வந்து நான் உன்னை பெத்தனா அப்படின்னு கொண்டு வந்து இந்த குழந்தைய உடனே ஆசிரமத்தை விடணும், ஆசிரமத்தெல்லாம் பார்த்து வச்சிட்டேன் அப்படின்னு பேச, இதுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்காது, இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ மகா சொல்கிறாங்க. என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னா வந்து சூர்யா கிட்ட பேசிட்டு அவள் என்ன அம்மானு கூப்பிட்டுக்கிட்டோம், உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டோம், முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கட்டும், நம்ம வந்து அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை மாதிரி தான் அவளை நினச்சி இது பண்ணிக்கலாம், அவளை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, நம்ம கூட தூங்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு, நம்ம ரூமில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும், நான் உனக்கு இனிமேல் அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிட்ட சொல்கிறதும், விஜய்க்கு வந்து என்ன இருந்தாலும் வந்து தான் பிள்ளை அந்த வீட்டில் இருக்குன்னு சந்தோஷப்படுறது, ஆனாலும் வந்து அனாமிகாவை எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கிறது, ஆனால் அனாமிகா இதெல்லாம் எப்படி ஒத்து வரும்னு யோசிக்கிறதுன்னு பலவிதமானது ட்விஸ்ட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகா செய்யக்கூடிய ஆள் தானே இல்லையாங்கிறத பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.